சிட்டிக்குள்ள ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டே இந்த வீட்டோட ப்ரைஸில் கிடைக்குமான்னு தெரியலைங்க. ஆனால் இங்கே ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வீடே கொடுக்குறாங்க. அதுவும் வீடு ஃபுல்லாக இன்டீரியர் இருக்கு. 3 மாஸ்டர் பெட்ரூம், சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்பு, மெயின் ரோடெல்லாம் இருக்குது. அங்கேயே போகிற வழியில் 4 கிராசரி ஷாப் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோட அது ஒரு தனி இண்டிவிஜுவல் வீடு, அது சிட்டி பக்கத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடு தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்த்துடலாம். இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். 2.25 சென்ட் இடத்துல 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேசியஸான அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் ஒரு 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க. ஐவரி கலர் அப்புறம் ப்ரௌன் கலர் டிசைன்ஸில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு, அப்புறம் சின்ன சின்ன அந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் லுக் வந்து நல்லா கிராண்டாக இருக்குது. கார் போகிறதுக்காக ஒரு ரேம்ப் கொடுத்துருக்காங்க, நடந்து வரதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்குது. சிஎன்சி லேசிக் டிசைன்ஸோட ஒரு ஹெவியான மெட்டல் கேட் இந்த வீட்டுக்கு பொருத்தியிருக்காங்க. சுற்றியுமே நீங்கள் பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான், நிறைய வீடுகள் வந்துருச்சு, குடியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடெல்லாம் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 17 ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இங்கே வந்து சீலிங் வரைக்குமே இந்த கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த கடைசியில் செட்பேக் ஏரியாவில் போயிட்டிங்கன்னா இங்கே வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்குது. சின்ன சின்ன ஒர்க் போயிட்டுருக்கு, பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் டோர். உள்ளே வரதுக்கு வந்து 2 ஸ்டெப்ஸு, அது ஃபுல்லாமே கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. உள்ளே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோயர் ஸ்பேஸ் இருக்குது. ரைட் எடுத்திங்கன்னா பெட்ரூம், லெஃப்ட் எடுத்திங்கன்னா லிவிங் ஹால். ஃபஸ்ட் நம்ம லிவிங் ஹால் பார்த்தலாம். ஃபோயரில் சின்ன டெக்கரேட்டிவ் வால் டெக்கர்ஸ் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. சீலிங்கில் சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அப்படியே கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா 19க்கு 16ன்னு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. 2.25 சென்ட் இடத்துல ஒரு 16க்கு 19ங்கிற அளவில் ஒரு ஹால் இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ ஹால் வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே வந்து சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்ஸு, ஸ்ட்ரிப் லைட்டோட அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கு ஜிப்சம் போர்டில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மல்டிமீடியா டிவி இருக்குங்க. ஃபுல்லாமே லூவர் பேனல் போர்டு வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில் டிவி மாட்டுற மாதிரியான பெரிய போர்டு, கீழே பேஸ் கேபினெட்டு, சைடில் ஷோகி திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஷெல்ஃப்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்டார்கேஸ் கீழே ஒரு ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. ஹாலுக்கு பேக் சைடில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே கார்னரில் வந்து ஒரு பூஜா கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. கோபுரம் டிசைன்ஸ் எல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே பூஜா திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோடு இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, UPVC விண்டோஸ். ஹால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பெட்ரூமை பார்த்துட்டு அப்புறம் கிச்சனை பார்த்துலாம். பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. நல்ல ஒரு பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. 10க்கு 10ங்கிற அளவில் கன்னி மூலையில் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக UPVC விண்டோஸ் இருக்குது. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இங்கே இருக்குங்க. இது பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோரை உட்டன் பேட்டர்னில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5க்கு 5ங்கிற அளவில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்னில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸும் சீலிங் வரைக்கும் அந்த கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, வென்டிலேட்டருக்கான விண்டோஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் பார்த்துடலாம் வாங்க. கிச்சன் வந்து லிவிங் ஹாலுக்கு நார்த் சைடில் இப்போ போய் பார்க்க போகிறோம். நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் பொறுத்த வரைக்கும் 7க்கு 16ங்கிற அளவில் நல்லா லென்த்தான கிச்சன் இருக்குது இந்த வீட்டுக்கு. ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்தாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இந்த கிச்சனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அக்னி மூலையில் நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸோ அங்கே சிம்னியெல்லாம் மாட்டிக்கலாம். அந்த எக்ஸஸ் ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஸ்பேஸு, நிறைய ஸ்பேஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபு, லேப்ட் யூனிட்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங், கிரானைட்டும் சிங்க் வந்து SSTயில் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்டும் இருக்குது, வெளிச்சத்துக்காக விண்டோஸும் இருக்குது கிச்சனில். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸு ஃபுல்லாமே கால் வைக்கிற இடம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டு, ஹேண்டில்ஸ் வந்து SSTயில் இருக்குது. இந்த இடத்துல வந்து டைல்ஸ் தான் அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இந்த 2 பெட்ரூம்ஸ் பால்கனி ஏரியா போகிற மாதிரியான ஒரு சின்ன லான்ச் இருக்குங்க.
ஃபஸ்ட் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த செகண்ட் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் இல்லாட்டி இது ஒரு 16 கிங் சைஸ் பெட்ரூம், நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு வார்ட்ரோப் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரௌன் வித் உட்டன் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. லேப்டாப் எல்லாமே எங்கேயும் ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் வார்ட்ரோப்பு, இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு தனித்தனியாக ஸ்பேஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இந்த அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4க்கு 7ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸும் வாலுக்கும் கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான், கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் புக் பண்ணி ஒரு வாரத்துலேயே மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இருக்குது. தேர்ட் பெட்ரூமோட அளவும் 10க்கு 16ங்கிற அளவு தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே அதே டிசைன்ஸில் வார்ட்ரோப் ஸ்பேஸு, லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஸ்டடி ஸ்பேஸு இதெல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் கிராஸ் வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோஸும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 5ங்கிற அளவில் ஒரு ஸ்பேஷியஸான அட்டாச்டு பாத்ரூம் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு இருக்குது. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க்கெலாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து தனியாக ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஈவினிங் டைமில் உட்காந்து இங்கே சிட் பண்ணிவிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வியூ பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் பேட்டர்னில் இருக்கிறக்கூடிய மேட் ஃபினிஷிங் டைல்ஸு, ஃப்ரண்ட்டில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ், நல்ல ஒரு நீட்டான டிசைனில் டஃப் அண்ட் கிளாஸ் ஹேண்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஊக்கு, அந்த ஊஞ்செல்லாம் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஊக்கு, சின்ன சின்ன ஸ்பாட்லைட்லாம் இருக்குது. இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே மெட்டல் ஸ்டெப்பு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மாடியிலேருந்து மழை தண்ணியெல்லாம் கீழே வராமல் இருக்காங்க. அங்கே பாருங்கள் ஷீட்டெல்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ டெரஸ் போய் பார்த்துலாம். இங்கே பாருங்கள், மழை தண்ணியெல்லாம் வராது, அந்த அளவுக்கு இங்கே வந்து கவர் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸ் வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, துணி காயப்போறதுக்கான ஆங்கிள், இங்கே வந்து 1000 லிட்டர்ஸில் சிண்டெக்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூரில் வடவள்ளி லொக்கேஷனில் தான் இருக்குங்க. சிட்டி பக்கத்துலேயே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 78 lakhs சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஒரு 3 BHK வீடு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த ஏரியாவில் ஒரு 78 lakhsங்கிற ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள்.